உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. இன்றும் கூட மனிதனுடைய சரீரம் பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவனுடைய சாயலில், அவருடைய ரூபத்திலே, அவருடைய தன்மையில் அவர் எப்படி சுபாவத்தை உடையவராயிருக்கிறாரோ அதுபோல் சுபாவம், அதாவது அது மாதிரி குணம், தேவனுடைய குணம், தேவனுடைய சுபாவம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய குணம் அப்படி சொல்லிடலாம். சாயல், ரூபம், ஒரு மாதிரியான தோற்றம், சாயல், ரூபம், அவர் எப்படி காணப்படுகிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அப்படியே மனிதன் உண்டாக்கப்படுகிறான். அவருடைய சுபாவம், குணம், அவருடைய தன்மைகள் அது மனிதனுக்குள்ளே இருக்கிறது. அந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை அவன்கிட்ட கொடுத்தாருன்னு பார்க்குறோம். இந்த சரீரத்தில் இருந்து இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த பூமியை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அவன் பெற்றவனாக இருந்தான். சரீரம் இருக்கிறதுனால தான் சரீரத்து மூலமாக இந்த இயற்கையில் மனுஷன் தொடர்பு கொள்கிறான் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த இயற்கையில் தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதனாக சரீரம் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, இந்த அமைப்பில் இன்னும் அநேக வினோதமான விசேஷமான காரியங்கள் இருக்கின்றன. ஆதலால் தேவனுடைய சிருஷ்டிப்பில் நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம், எதற்காக இப்படி ஒரு சரீரத்தில் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று ஒரு கேள்வி வருகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார். இப்போ நாமும் அவருடைய சாயல் ரூபத்தில் ஒரு ஆவியாக தான் இருக்கிறோம். ஆவியாக இருக்கிற மனுஷன் நம்ம இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு வீடு அல்லது ஒரு கூடு, இந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறோம். குருவி கூடு மாதிரி நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கிற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே மனுஷனாகிய நம்முடைய ஆவி உள்ளே தங்கி இருக்கிறது. அந்த மனுஷனோட ஆவியை பற்றி தான் சொன்னேன். அது தேவனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆவி. மனுஷனை உண்டாக்கும்போது தேவன் தமது ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான், அப்பொழுது உயிருள்ள மனுஷனானான் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சரீரம், இந்த ஷேப்பு, இந்த தலை, சரீரம், கை, கால், தலையில் கண்கள், காதுகள், மூக்கு, வாய், நாக்கு, பேசுகிறது, சரீரம் நேராக, அதாவது மற்ற மிருகமெல்லாம் இப்படி குனிஞ்சு இப்படி நடக்கும்போது, அது பொதுவாக மிருகங்கள் கீழே பார்த்து நடக்கின்றன. இப்போ மாடு அது முகம் இப்படி இருந்தாலும் கீழே பார்க்குற மாதிரி அது நேராக பார்க்கலாம், இல்லைன்னு இல்லை. அது ஆனால் இப்படி இருக்குது சரீரம், நேராக மனுஷன் மாதிரி நிமிர்ந்து நடக்கக்கூடிய மிருகங்களாக இல்லை பார்த்தீங்களா. அப்போ மனுஷன் இப்படி ஒரு, அதாவது மற்ற எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் மேன்மையாக இந்த ரெண்டு காலில் நடக்கிற, இந்த நிமிர்ந்து நடக்கிற, நேராக நடக்கிற வெர்டிக்கல் பொசிஷன், இப்படி நடக்கக்கூடிய மனுஷனா இவனுக்கு ஒருபடி ஒரு சரீரம். இந்த சரீரத்துக்குள்ளே தேவன் நமக்குள்ளே கொடுத்த அந்த ஆவி கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ டெய்லர் தைக்கிறான்னா கரெக்டாக தைச்சிருக்கான் ஐயா அப்படின்னா அது சரீரத்துக்கு வெளியே இருக்க சட்டை. ஆனால் சரீரத்தை உள்ளே தலை முதல் கால் வரை, மயிர் முதல் கொண்டு எல்லாம் கரெக்டாக அந்த ஆவி இந்த சரீரத்துக்குள்ளே ஃபிட்டின் ஆகுது. மனுஷனுடைய ஆவி சரீரத்துக்குள்ளே ஃபிட்டின் ஆகுது. இப்போ சில இடங்களில் ஆக்சிடெண்ட் ஆகிடுது, கை போயிடுச்சுன்னு வச்சுக்கிறோம். அப்படி போயிடுச்சுன்னா இந்த மனிதனுடைய ஆவி இந்த கையும் இருக்குது,
மனிதனுடைய ஆவிக்கு இந்த கை இருக்குது, அந்த கைக்குள்ளே அந்த ஆவி இருந்துச்சு, ஆவியோடைய கை இருந்தது. இப்போ இந்த கை போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கை இல்லை, ஆவி இருக்குது, ஆவியை ஃபிட் பண்ணக்கூடிய அந்த கை இல்லை அப்படின்னு அவங்க உணர்றாங்க. தேவன் உண்டாக்கின இந்த மனிதனை, மனிதனுடைய ஆவியை, அந்த ஆவியை தனக்குள்ளே வைத்திருக்கிற இந்த சரீரம், கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கக்கூடிய இந்த சரீரம், இது என்ன செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் நீங்கள் தேவன் நம்மளை எப்படி உண்டாக்கினார்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம், மனிதனுடைய ஆவி, அதுக்கு கண் இருக்குது, மனிதனுடைய ஆவிக்கு காது இருக்குது, மனிதனுடைய ஆவிக்கு மூக்கு இருக்குது, மனிதனுடைய ஆவிக்கு நாக்கு வாயெல்லாம் இருக்குது, மனிதனுடைய ஆவிக்கு இந்த சரீரம் எப்படி தொடு உணர்வு, இப்போ தொட்டால் யாராவது தொட்டிருக்காங்க அது நமக்கு சொல்கிறோம்ல, அப்புறம் சூடாக இருக்குது இல்லை கோல்டாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் உணரக்கூடிய தன்மை இந்த சரீரத்துக்குள்ளே இருக்குது. இப்போ என்னுடைய நான் ஆவி மனிதனாகிய நான், இந்த சரீர கண்கள் இருக்க என்னுடைய ஆவிக்குரிய கண்கள், அது இந்த சரீர கண்கள் வழியாக இப்போ உங்களை பார்க்குறேன். அப்போ ஆவி மனிதன் இந்த கண் வழியாக பார்க்குறான், இந்த காது வழியாக கேட்குறான், இந்த வாய் வழியாக அவன் பேசுகிறான். அப்படி தான் இப்போ இயற்கை மண்டலத்தோட தொடர்பு வருது. அப்படி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். இப்படி சரீரத்தில் இருக்கிற மனுஷன்தான் பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை பெற்றவன். எப்படி அந்த ஆவி மனிதனாக இருக்கிறவன் சரீரத்துக்குள்ளே இருக்கிறான், ஆனால் மீதி மிருகங்கள் மற்ற இயற்கையில் வானம் பூமி சூரிய சந்திர நட்சத்திரம்லாம் சொல்கிறோமே, இதில் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய மலைகள் பள்ளத்தாக்குகள் செடிகள் கொடிகள் மிருகங்கள் எல்லாவற்றையுமே இந்த ஆவி சரீரத்துக்குள்ளே இருக்க இந்த ஆவி மனிதன் கட்டுப்படுத்துகிறான். அப்படின்னும் அது மட்டும் இல்லை, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது பிசாசு அவனுடைய கூட்டம் அங்கே கிடக்கு. அந்த பிசாசு கூட்டத்தையும் கூட அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமுடையவனாக மனுஷன் உண்டாக்கப்பட்டான் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். இவன் ஆள் இருக்க சைஸு 6 அடின்னு வச்சுக்கோங்களேன். 6 அடிக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆவி, மனித சரீரம் அப்படின்னு பெருசாக சாதிச்சிடுறதில்ல, ஆவி யோசிக்கிறபடி மனித சரீரம் செயல்படுது, அவ்வளோதான். மற்றபடி இந்த ஆவி மனிதன் எவ்வளவு அதிகாரமுள்ளவனாய் திறமையுள்ளவனாய் உண்டாக்கப்பட்டிருந்தான்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அது பெரிய ஆச்சரியம். லூசிஃபரு அந்த பிசாசு, அவனும் சரி அவனுடைய வகைரா எல்லா தூதர்களும் அங்கே பூமியில் விழுந்து கிடக்கிறாங்க. அவங்க விழுந்து கிடந்ததுனால தான் பூமியிலே ஒரு பெரிய பிரளயம் வந்துருச்சு. பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாக போயிடுச்சு. ஆழத்தின் மேலே இருள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆழத்தின் மேலே இருள் இருந்ததுன்னா அது என்ன, அம்புட்டு பிசாசு கூட்டம் அது பிரசன்னத்தினால பூமியை இருண்டு போச்சு. அப்படி பிசாசோடைய வல்லமைகள் இருக்கக்கூடிய அந்த பூமியில் ஒரு மனுஷனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, இந்த பூமி முழுசையும் நீ கட்டுப்படுத்தி அடக்கி கண்ட்ரோல் பண்ணி, நீ பழகி பெரிய பூமியை நிரப்பி இந்த பூமி முழுவதையும் பண்படுத்து. அதாவது கர்த்தர் ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை, பூமியில் ஒரு ஏரியாவை பண்படுத்தி ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனாராம். இப்போ இவனுக்கு வேலை என்ன, அப்படியே பெரிதாக்கி பூமி முழுசையுமே ஏதேன் தோட்டம் போல், அதாவது பரலோகம் போல் மாற்றணும். அதை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவனா மனுஷன் இருக்கான்றது பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஆவி, மனிதனுடைய ஆவின்னா இந்த சரீரத்துக்குள்ளே அடக்கப்பட்ட, சரீரத்துக்குள் அடங்கிய மனிதனுடைய ஆவி, இந்த சரீரத்துக்குள்ளே அடங்கிய மனிதனுடைய ஆவி அது யோசிக்குது, என்ன செய்யணும்னு விரும்புது, அது மாதிரி அப்படின்னு செய்யுது, செய்ய கடவுது, அப்படி நடக்க கடவுதுன்னு வாயால் பேசுது. அப்படி பேசுனா பிசாசு அடங்குறான், பிசாசு வாழை சுருட்டிக்கிட்டு உட்காருவான், ஓடிடும். இப்போ என்ன சொல்கிறார் கர்த்தர், எதிர்த்து நெல் பிசாசு ஓடி போவான், அப்படி தானே சொல்கிறாரு.
அப்போ இந்த சரீரத்துக்குள்ளே இருக்க இந்த முட்டுண்டு ஆவி எவ்வளோ பெரிய பிசாசு கூட்டத்தை, ஏய் நகரு போ, தேவனுக்கு கீழ்ப்படிந்தருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், அப்படி தானே சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இந்த மனிதனுடைய ஆவி, இந்த 6 அடி மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆவி, அதோடைய திறமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆவி என்னவோ கொஞ்சம் தான், அதாவது சின்னதாக தான் இருக்குது. இயேசுநாதர் கூட பூமியில் இருந்தப்ப அவருடைய அந்த சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் அவருக்குள்ளே இருந்துச்சுன்னு எழுதியிருக்கு. நான் அதை இப்படி சொல்லலாம், ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் ஆதாமுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியம் இல்லை. நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கிறீங்களோ? சரி, யோசிங்க. அவருடைய சாயல் ரூபம்னு சொல்லிட்டாரு, அவர் உண்டாக்கின சரீரம்னு சொல்லிட்டாரு, இந்த பிசாசு கூட்டத்தை அடக்கி ஆளக்கூடிய திறமை உள்ளவன்னு சொல்லிட்டாரு. யோசுவா ஒரு மனுஷன், சூரியனே நீ கிபியோன்லேயும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கில் நில்லு அப்படின்னா சூரியனு சந்திரனு நின்றுச்சுன்னு வேறு சொல்கிறீங்க. அப்போ இந்த மனிதனுடைய ஆவி, அவன் எடுக்கிற தீர்மானம், அவனுடைய பேச்சு எவ்வளோ பவர்ஃபுல், பூமி அனைத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய, பூமியில் இருக்கிற எல்லா பிசாசுகளையும் அடக்கி ஆளக்கூடிய அப்பேற்பட்ட திறமையுள்ளவனா, அதிகாரம் உள்ளவனா இந்த கர்த்தர் அவனை வைக்கிறார். இப்போ மனிதனுடைய சரீரத்தை பற்றி கடைசியில் 2 செய்திகள் சொல்லியிருந்தேன். அது எப்படி தேவசாயல் ரூபத்தில் மனுஷனுடைய ஆவி எப்படி கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்குது. இந்த சரீரத்தை முதல்ல செஞ்சார், தேவன் தம்முடைய ஆவி அதுக்குள்ளே ஊதினார், அப்போ ஜீவாத்மாவானான். அவன் தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கான், தேவனை போல் செயல்பட முடியும், வாழ முடியும், அப்படி பூமியெல்லாம் பரிசுத்தப்படுத்த, அதாவது பூமியெல்லாம் ஆண்டு கொள்ள சொன்னார். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஆவியையும் இந்த ஆவியை உள்ளடக்கிய இந்த மனிதன், இந்த சரீரமும் எவ்வளோ பவர்ஃபுல்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் இதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கின்றன. இப்போ இயேசுவின் ரத்தம்னு நீங்கள் சொல்லுவீங்க, எதுக்கு? மனுஷனுடைய ரத்தம், மனுஷனுடைய ரத்தத்தில் தான் மனுஷனோட உயிர் இருக்குதுன்னு வேற பைபிளில் வாசிக்கிறீங்க. அப்போன்னா இந்த சரீரங்கிறது வெறும் ஏதோ சதையாலான எலும்பாலான ஒன்று மட்டும் கிடையாது. எலும்பும் சதையும் இருக்குது. எலும்பு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது, சதை ஒரு நல்லா மூடி வச்சுருக்கு, நல்லா ஒரு ஷேப் கொடுக்குது. அது ஸ்ட்ரக்சர் கொடுக்குது, இது ஷேப் கொடுக்குது. அப்புறம் கை காலெலாம் நகர்த்துறதுக்கு இந்த தசைகள் தான் பயன்படுது. ஆனால் உள்ளுக்க இருக்க உயிர், அது ஹார்ட் ஒன்று பம்ப் பண்ணுது, ரத்தம் சரீரம் முழுசும் போகுது. அந்த ரத்தத்துக்குள்ளே தான் அந்த உயிர் இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஏன்டா இயேசுவை சிலுவையில் ரத்தம் சிந்தினார்னா, அவன் மனுஷ ரத்தம் பாவமாக போச்சு, கடைசிக்கு இந்த பாவமாக இருக்கிற ரத்தத்தை மாற்றி விட்டுட்டு இவனுக்குள்ளே மறுபடியும் புது ரத்தம் ஏற்றணும், அவனுக்குள்ளே ஜீவன் வரணும், அந்த ரத்தம் வரணும் அப்படி சொல்லிட்டு அவர் தன்னுடைய ரத்தத்தை செஞ்சுட்டு போனார்னு சொல்லியிருக்கு. அந்த ரத்தத்தினால தான் நம்ம மீட்கப்படுறோம்னு. இப்போ நம்ம புதுசாக சிருஷ்டி, ரீக்ரியேட்டட், புது சிருஷ்டி அப்படின்லாம் சொல்லியிருக்குது. இது என்னமோ வெறும் பேச்சு இல்லைங்க. ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப சாதாரண இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தா சொல்லி முடியாது, அவ்வளவு விவரங்கள் உள்ளே கிடக்கின்றன. அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு மனிதனுடைய சரீரம் பற்றி நீங்கள் படிக்கிறப்பெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆவி, அது தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டது. இந்த மனிதனுடைய ஆவிக்கு தான், மனுஷனுக்கு தான், சரீரத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தான் கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார் பூமியெல்லாம் ஆண்டுக்கன்னு. பூமியெல்லாம் ஆண்டுக்கன்னு மட்டும் இல்லை, பூமியெல்லாம் பண்படுத்தி இந்த ஏதேன் தோட்டத்தை பெருசாக்கி நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஏதேன் தோட்டத்தையும் பூமி முழுவதுமே ஏதேன் தோட்டமாக பரலோகம் போல் மாற்றுன்னு சொன்னாரே. இது ஏதோ சும்மா விளையாட்டு கிடையாது. சும்மா நம்ம ஆட்டுக்கு பைபிளை படித்தாங்க அப்படிங்க அது மட்டும் இல்லைங்க. அதாவது இதெல்லாம் செய்யறதுக்கு கர்த்தருக்கு ஒரு காரணம் இருந்தது. இதை நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும் அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் நம்மை கர்த்தர் இது மாதிரி படைக்கிறதற்கும், இந்த மாதிரி பூமியை ஆண்டு கொள்றதற்கும், இந்த பிசாசின் மேல் அதிகாரம் கொடுத்ததுக்கும் கர்த்தருக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதில் தான் இப்போ இந்த சரீரத்தெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இயேசுவின் ரத்தம்னு சொல்கிறோம்,
மனிதனுடைய ரத்தம்ங்கிறான். எந்த மிருகத்தோடைய ஜீவனும் அந்த ரத்தத்துக்குள்ளே தான் இருக்குதுன்னு, அதனால் ரத்தத்தை ஒருத்தனும் புசிக்கலாகாது அப்படின்னு சொல்கிறாரு. ரத்தம் சிந்தினாவே நான் பழி வாங்குவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்க மனுஷனை ஒருத்தன் கையை வெட்டினான்னாக்க இவனை நான் பழி வாங்குவேங்கிறார். ஏன்னா தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்க மனுஷனை ஒருத்தன் வந்து அடிக்கிறான்னா, அட்டாக் பண்ணுறான்னா, அப்போ என்னவே அட்டாக் பண்ணுறானா அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்போ பிசாசு தான் மனிதனை அட்டாக் பண்ண வருது. அப்போ பிசாசுக்கு மேலே கர்த்தர் கோபம் வருது. ஏன்டா என் பிள்ளையை நீ அட்டாக் பண்ணுறியா, என்னுடைய சாயலில் இருக்க பிள்ளையை நீ அட்டாக் பண்ணுறியா, உன்னை என்ன பண்ணுறேன் பார், உனக்காக நரகம் வச்சுருக்கேன்டா அப்படின்றாரு. ஆக வெறுமன சரீரம் இல்லை, வெறுமன தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வைக்கப்பட்ட ஆவி மட்டும் இல்லை, இந்த அந்த அந்த அவ்வளவு அந்தகார பிசாசுகள் மேலேயும் ஆளுகை கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் ஒன்று. இப்போ ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா ஒரு சாதாரண குட்டி பிசாசை கூட மனுஷன் தன்னுடைய சுயபலத்தினால் மேனேஜ் பண்ண முடியாது, மேய்க்க முடியாது, அதை துரத்த முடியாது. சாதாரண கடைசியாக இருக்க இந்த பிசாசு கூட்டத்திலேயே டாப் லீடர் சாத்தான். அப்புறம் அவனுக்கு கீழே இருக்கேன், அவனுக்கு கீழே இருக்கேன், அவனுக்கு கீழே இருக்கேன், அவனுக்கு கீழே இருக்கேன். ஏன்னா கடைசி லெவலில் ஒருத்தர் இருப்பான்ல, தெருக்கூட்டுற மாதிரி ஒருத்தனை வச்சுக்கோங்க. அல்லது இந்த லோயஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ், மீனியல் ஜாப்ஸ் செய்யக்கூடிய அப்படி ஒரு மனுஷனை வைங்க. அதுபோல் அப்படி கடைசியாக இருக்கிற ஒரு குட்டி பிசாசு இருக்குல்ல, அந்த கடைசி குட்டி பிசாசையாவது மனுஷன் தன்னுடைய சுயபலத்தில் மேய்க்க முடியுமா, அதை அடக்க முடியுமா, துரத்த முடியுமா? இன்றைக்கும் என்ன சொல்கிறோம், குட்டி பிசாசுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குதுன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். குட்டி பிசாசுகள்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் பெரிய பிசாசு, லேகியோன் பிசாசு வரைக்கும் வருது. அப்போ வெறுமனே நம்முடைய சரீர, நம்முடைய ஞான, நம்முடைய பலத்தில் நம்மளால் ஒரு குட்டி பிசாசு கூட மேனேஜ் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் வந்து நம்மளை இந்த சரீரத்தில் வச்சு நமக்குள்ளே ஒரு ஆவியை கொடுத்து, இந்த மனுஷ ஆவி, தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கக்கூடிய மனுஷ ஆவி எவ்வளவு பிசாசுகளை அடக்கக்கூடிய அதிகாரமுள்ள மனுஷனை கர்த்தர் உண்டாக்கியிருந்தார்னு ஏன் நீங்கள் அப்படியெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கக்கூடாதா? பைபிளில் எழுதுனது கொஞ்சம்தான், ஆனால் அதோடைய பின்னணி காரியங்களை நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா அது பெரிய 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 காரியங்களெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய அது ஒரு உலகத்தை உண்டாக்குது. நம்ம யார் எதையும் இப்போ சரீரத்தை டாக்டர்ஸ் படிக்கிறாங்க, அவங்க ஏதோ கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கன்றான். ஆமாம் ரைட்டு, ஆனால் அவங்களுக்கு தெரியாத எவ்வளவோ காரியங்கள் உண்டு. அப்படியெல்லாம் தெரிஞ்சுட்டாக்க மனுஷனை சாக விடாமல் வச்சுருவாங்க. அட்லீஸ்ட் டாக்டராவது சாகாமல் இருப்பார்ல. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கும்போது ஒவ்வொன்று பெரிய ஒரு உலகத்தை அது கொண்டு வந்து விட்டு விடுகிறது. முன்னெல்லாம் சரீரத்துக்கு டாக்டருக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் கண்ணு டாக்டர்னு வந்துட்டார், அப்புறம் காது டாக்டர்னு வர்றாரு, மூக்கு தொண்டை டாக்டர்னு இருக்கிறாரு, ஸ்கின்னுக்கு தனியாக டாக்டர் வர்றாரு, அப்புறம் ஹார்ட்டுக்கு தனியாக டாக்டர் வர்றாரு, அப்புறம் வயிற்றுக்கு தனி டாக்டர் வர்றாரு, கிட்னிக்கு தனி டாக்டர் வர்றாரு. ஏன் அதுக்கு மேலே படிக்க முடியல, அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அப்போ இந்த சரீரம் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. தாவீது எழுதும்போது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் அப்படின்னு நான் எழுதுகிறான். எப்படி? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறான். என்னுடைய கருவை அது உண்டாகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கண்கள் அது கண்டது. என்னுடைய சரீரத்தில் எலும்புகள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நீரெல்லாம் பார்த்து வச்சீர். அது உண்டாக போகிற நாள், அது எப்படி வளருது, எல்லாத்தையும் நீர் பார்த்து வச்சீர் அப்படின்னு நான் சொல்கிறான். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். அந்த ஒரு கரு முட்டையில், அந்த கரு முட்டையிலிருந்து தான் இந்த சரீரம், ஒட்டுமொத்த சரீரமே வருது. இது எப்படி? அப்புறம் அந்த ஒரு கரு முட்டையில் தான் ஒரு குழந்தை பிறக்குது. அது டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், தேசத்தை ஆள்ற ராஜாவாகலாம், பலவிதமான வேலைகளை திறமையோடு செய்யக்கூடிய ஆளாக அந்த திறமைகளெல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்குது. எல்லாம் அந்த கருமுட்டைக்குள்ளே தான் சமாச்சாரம் இருக்குது.
அதில் அது பிறக்கிறப்ப ஒரு ஆவியை கர்த்தர் எப்படி ஆதாமுக்கு ஆவியை கொடுத்தாரோ அதுபோல் குழந்தை பிறக்கிறப்ப ஒரு ஆவியை கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ளே உள்ளடங்கி அந்த ஆவி அது எவ்வளோ பெரிய வேலைகளை செய்யுது. இப்போ மனிதன் மரிக்கிற போது இந்த ஆவி வெளியே போயிடுது. அப்புறம் இந்த சரீரம் ஒன்றுக்கு இல்லை, அது மண்ணிலேருந்து மண்ணுக்கு போகுதுன்னு சொல்லி சீக்கிரமாக அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மண்ணில் அடக்கம் பண்ணுறவங்களும் உண்டு, தீயிட்டு கொளுத்து வரவர்களும் உண்டு. அதெல்லாம் இன்னும் நிறைய விவரங்களை சொல்லுது. ஏன் தீயிட்டு கொளுத்தணுங்கிறாங்க? கடவுள் இந்த சரீரத்தை திரும்ப உயிரோட எழுப்பி நியாய தீர்ப்பு கொண்டு வந்துட்டாக்க என்னத்துக்கு ஆகிறது? அதனால் நியாய தீர்ப்பு கொண்டு வர முடியாதபடி சரீரத்தை மறுபடியும் எழுப்பாதபடி தீ வச்சு கொளுத்திடுவான். இப்போ யாரையாவது கொண்டு விட்டு கத்தியில் குத்துனது போனது வந்தாலும் விவரம் தெரியாமல் போகணுன்னு தீ வச்சு கொளுத்திடுவாங்க. அப்போ சரீரத்தில் இருக்க அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி நியாய தீர்ப்புக்கு போகிறதப்ப கண்டுபிடிக்க முடியாதபடி சரீரத்தை எழுப்ப முடியாதபடி தீ வச்சு விட்ருவான். அவர் இந்த மண்ணுக்குள்ளேருந்தே எழுப்புவார். தீயாக போனது காற்றா போனதுலேருந்து மறுபடியும் இந்த சரீரத்தை கொண்டு வருவார். கடலில் சமுத்திரத்தில் மீனுமெல்லாம் தின்னு குடிச்சுனாக்கா அந்த இதிலேருந்து திரும்ப உயிரோட எழுப்புவார். எங்கே இருந்தாலும் அவர் கர்த்தருங்க, அவர் கடவுள். அவர்கிட்ட நம்ம டேக்கா கொடுக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. அப்போ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற அந்த கடவுள் நமக்கு அப்படி ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்து, நீ இந்த சரீரத்துக்குள்ளே இருக்க ஆளு தான், சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த பூமி ஆளக்கூடிய அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த அண்ட சராசரங்களையும் நீங்கள் சூரிய மண்டலம் மட்டும் இல்லை, மற்ற இந்த கேலக்ஸி பால்வழி மண்டலங்கள் இதுபோல் கோடிக்கணக்கான பால்வழி மண்டலம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு அறிவு வேறு கொடுத்து வச்சுருக்கிறாரு. எல்லாத்தையும் யோசித்து பார்த்து திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துறதுக்கு அவர் கிருபை கொடுத்துருக்குறாரு. அதில் தான் கடைசியில் தீர்மானம் எடுக்கிறத சரியாக தீர்மானம் எடுத்து தொலை, ஏன் கூட இரு, அந்த பிசாசு கூட போய் சேர்ந்து தொலைக்காத, நீ அவனை அடக்கி ஆளக்கூடிய ஆள், நீ அவன் கட்சியில் சேர்ந்து அவனுக்கு அடிமையாக போகிறத இது எந்த விதத்தில் நியாயம், ஏன் இப்படி செய்ய பார்க்குற அப்படின்னு கேட்குறார். அந்த பழத்தை தின்னாத, அந்த மரம் அது பிசாசோடைய சார்பாக இருக்கிற மரம், அந்த பழத்தை தின்னாத, அப்படி தின்னாக்கா அவனுடைய கண்ட்ரோல் அடி போயிடுவ, அதனால் அந்த பழம் தின்னாதன்றாரு. ஆனால் இவன் போய் அதை தின்னான்னு போட்டிருக்கு. கடைசிக்கு அந்த பிசாசுக்கு பாவத்துக்கு அடிமையாக போயிட்டான் இருக்கு. முடிவில் நரகம் போக வேண்டி வரும்னு வந்துருச்சு. இது என்ன கொடுமையாக இருக்குது. அதனால தான் ஒருத்தன் ஆராய்ச்சி பார்த்துட்டு சாலமோன் உலகத்தெல்லாம் சூரியனுக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன், கடைசிக்கு எல்லாம் மாயை மாயை மாயை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். மொட்டை மாயை கிடையாதுங்க. இது எல்லாவற்றுக்கும் பின்னால் தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கங்கள், அதை கண்டுபிடிச்சாதான் மாயைங்கிற அந்த புதிரிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. தேவன் எதற்காக உங்களை அவருடைய சாயல் ரூபத்தில் இப்படி ஒரு சரீரத்துக்குள்ளே வைத்து பூமியை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் கொடுத்தாரே, இதெல்லாவற்றுக்கான நோக்கங்களை நீங்கள் அறிந்தாதான் நீங்கள் நல்லா வாழ முடியும். இல்லாட்டி சாலமோன் மாதிரி 1000 கல்யாணம் பண்ணிட்டு கூட ஒரு ஸ்திரியை கூட நான் ஒருத்தியை கூட நல்ல ஆளாக பார்க்கலன்னு சொல்லிவிட்டு எல்லாமே மாயை அப்படி சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். மாயையாங்க? கர்த்தர் மாயையா? கர்த்தருடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் மாயையா? அவன் பூமியை ஆளக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது மாயையா? இவனாத் போய் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அது கடைசிக்கு மாயை மாயைன்றான். எல்லாம் பைத்தியக்காரத்தனங்கள். பைபிளில் அப்படி தாங்க எழுதியிருக்குது, மாயைன்னு எழுதியிருக்கு. ஆனால் அப்படி சொன்னதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? கர்த்தர் ஏன் எப்படி வச்சுருந்தார்? இவன் என்னத்தை போய் செஞ்சுட்டு சூரியனுக்கு மேலே இவன் பையன் பார்க்கல. சூரியனுக்கு மேலே கர்த்தர் இருக்கிறார். இவன் சூரியனுக்கு மேலே கர்த்தரை பார்க்குறத விட்டு சூரியனுக்கு கீழே இருக்கிற இந்த பூமியவே பார்த்து இதில் எல்லாம் மாயைன்னு சொல்கிறானே, இவன் பைத்தியக்காரன் இல்லையா? இவ்வளவு நாளாக சாலமோனை ஞானி ஞானி ஞானின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் அவனை பைத்தியக்காரன்னு சொல்கிறேன்ல, இதை ஒத்துக்கிடுவீங்களா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை.
சாலமோன் ஞானி தாங்க, கர்த்தர் கொடுத்த ஞானம் அவன்கிட்ட இருந்தது. ஆனால் அவன் அந்த தன்னுடைய ஞானத்தை கெடுத்துக்கிட்டான்ல. கெடுத்துக்கிட்டு பூமி சூரியனுக்கு மேலே இருக்கிற கர்த்தரை பார்க்கறத விட்டு சூரியனுக்கு கீழே இருக்கிற இந்த இயற்கையவா பார்த்து, இந்த பாவத்தையா பார்த்து, இருக்கக்கூடிய பிசாசுகளையா பார்த்து, கடைசிக்கு அந்த தன்னுடைய மனைவிகள் விரும்பின மாதிரி அவங்கவுங்க தெய்வங்களுக்கெல்லாம் அங்கே கோயில் கட்டி, அது மேடை கட்டி, அதுக்கெல்லாம் பலியிட்டான்னு போட்டிருக்க. இவன் என்ன ஞானியா? பைத்தியக்காரங்க, பிசாசு பிடிச்சவங்க. ஆனால் பைபிளில் எழுதியிருக்கிறபடி பார்த்தா அவன் சாகிறதுக்கு முன்னாடி மனம் திரும்பின அப்படின்னு நீங்கள் நீதிமொழிகள், அப்புறம் உன்னத பாட்டு, அப்புறம் பிரசங்கி 3 புஸ்தகத்தை எழுதுனானா, அந்த 3 புஸ்தகம் 3வது புஸ்தகம் பிரசங்கியில் நான் இதெல்லாம் மாயைன்னு என்னுடைய கடைசி காலத்தில் நான் கண்டேன், என்னுடைய மாயையின் காலத்தில் நான் அதெல்லாம் கண்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்லியிருக்கான்? நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது இல்லை, நான் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. சொல்லிவிட்டாமே, நீ போகிற பாதாளத்தில், இப்போ இருக்கிற பாவத்தில், இப்போ இருக்க மாயையில் கர்த்தரை விட்டுட்டு மற்ற எல்லாம் மாயை, மற்ற உண்மையில்லாததுக்கு நீ தேடி ஓடிக்கிட்டு இருக்கியே, நீ கடைசியில் நீ போகிற பாதாளத்தில் அங்கே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 7வது அதிகாரம். 7வது அதிகாரத்தில் வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவித்து தாழ்வு காலத்திலே சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் என் மாயையின் நாட்களிலே கண்டேன். என்னது? இவை எல்லாவற்றையும் என்னுடைய மாயையின் நாட்களிலே கண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி என்ன மாயைன்னு போயிட்டு கடைசிக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. இப்படியெல்லாம் நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மாயை விட்டு வெளியே வந்துட்டு சொல்கிறான். வெளியே வந்த ஒரு படத்தை இந்த பிரசங்கி புஸ்தகத்தெல்லாம் எழுதுகிறான். அப்போ அவன் பெரிய சாலமோ ஞானமோன் ஞானின்னு சொல்லதெல்லாம் அந்த ஞானம் இல்லை, வாழ்க்கையை வாழலை. கடைசியில் எல்லாம் நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் ஞானமும் அறிவும் இல்லையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அதனால் இப்பொழுது சற்று கவனியுங்கள். தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதன், ஆவி மனிதனை உள்ளடக்கிய இந்த ஆவி, இந்த சரீரம், உள்ளடக்கி வைத்திருக்கிற இந்த சரீரம், இந்த சரீரத்துக்கு எவ்வளவு அது, இந்த சரீரத்தில் இருக்க மனுஷனுக்கு தான் பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தாரு. ஏசுனார் ஏன் சரீரத்தோடு வந்தார்? அவர் சரீரத்தில் இருந்தால் தான் பூமியை ஆள முடியும். அப்படி ஏதோ ஒரு சிக்கல் அங்கே வச்சுருக்கிறார். அதனால் பூமியில் மனுஷனாக வந்தார். அவர் இருக்கிறப்போ அடக்கி ஆண்டார், பிசாசை கட்டுப்படுத்தினார், மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து முடித்தார். அருமையானவர்களே, இப்பொழுதும் கண்ட காரியங்களை யோசிக்காமல் அவரை யோசியுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் அவருடைய இரத்தம் உங்களை கழுவும், பரிசுத்தமாக்கும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாவீங்க, முடிவிலே பரலோகம் போகலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. இது போன்ற செய்திகளை கேட்க, உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க, இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில், சென்னை சில்க்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ, நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள். எங்கே சொன்னேன்? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் 100 மீட்டர் தூரத்தில் குட் நியூஸ் பைபிள் சர்ச் இருக்கிறது. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு,
வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம். நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.